ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மண்வெட்டியை பிடித்து விவசாயம் பார்க்கும் குடும்ப பின்னணியில் இருந்து வந்த மாணவி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவராகும் கனவை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியுள்ளார். இது குறித்த ஒரு தொகுப்பை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள மயிலி இலுப்பைக்குளம் கிராமத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாரிமுத்து பரமேஸ்வரியின் மகள்தான் ஸ்வேதா. இலுப்பைக்குளம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த அவர் சிறு வயது முதலே மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் இருந்து வந்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 555 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்ற கையோடு மருத்துவராக வேண்டும் என்ற லட்சியத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டார். அதன் முதற்படியாக ஓராண்டு காலம் ஒதுக்கி தனியார் பயிற்சி மையத்தில் நீட் தேர்வுக்காக படித்து வந்துள்ளார். இதன் பலனாக நீட் தேர்வில் 720க்கு 531 மதிப்பெண் பெற்று அசத்திய ஸ்வேதாவுக்கு கடந்த வாரம் நடந்த கலந்தாய்வில் இடஒதுக்கீட்டின் கீழ் சொந்த மாவட்டமான விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே MBBS படிப்பிற்கான இடம் கிடைத்துள்ளது. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்த தங்கள் குடும்பத்தில் மருத்துவராக படிக்க தனது மகள் தேர்வாகியுள்ளதை எண்ணி மகிழ்ச்சியில் குடும்பத்தினர் திளைத்து உள்ளனர். என் பொண்ணு விவசாயமும் பார்க்கும். லீவு நாளுகளில் எல்லாருமே விவசாயம் தான் சேர்ந்து பார்ப்போம். நாங்கள் ஆடு மாடு வச்சுருக்கோம். அதுக்கு தண்ணி காட்டி போகிற பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அதுக்கு ஒரு 7:30-8 மணி ஆயிரும். இங்கேயே கிளம்புறதுக்கு 8:20க்கு பஸ்ஸு. நடந்து 2 கிலோமீட்டர் போய் தான் பஸ் ஏறணும். அங்கே பஸ் ஏறி திருச்சியில் போய் சேதுபதி ஸ்கூலில் படிச்சிச்சு. அங்கே உள்ள டீச்சருக்கு ஊக்கப்படுத்தினால தான் என் பொண்ணு இந்த நீட் எக்ஸாமே எழுத முடிஞ்சது. அதே வேளையில் தன்னை போல் விடாமுயற்சியுடன் படித்தால் வெற்றி நிச்சயம் என பூரிப்புடன் தெரிவிக்கிறார் மாணவி ஸ்வேதா. நம்மளாலையும் கண்டிப்பாக முடியும். ஏன் நம்மளால முடியாது? நம்ம அரசு பள்ளியில் தானே படித்தோம். நமக்கு எல்லாம் நல்லா சொல்லி தான் தந்திருக்காங்க. நம்ம விடாமுயற்சி வேணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ முடிவு எடுத்துட்டோமா அந்த நோக்கில் நமக்கு இலக்க நோக்கி நம்ம வாட்டுக்கு போகணும். நான் 1 வருஷம் தான் படித்தேன். 1 வருஷம் கோச்சிங் எடுத்தேன். அதோட நீட்டோட செலக்ட் ஆகிட்டேன். மருத்துவராகி கிராமப்புற ஏழைகளுக்கு மருத்துவ சேவை ஆற்றுவதே தனது லட்சியம் என தெரிவிக்கும் மாணவி தனது கிராமத்தின் முதல் பெண் மருத்துவர் என்கிற முறையில் தனது கிராமத்திற்கு மாவட்டத்திற்கும் நிச்சயம் சிறந்த மருத்துவராக பெருமை தேடி தருவேன் என மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார். தங்கள் கிராமத்தில் இருந்து ஒரு மருத்துவர் உருவாக போகிறார் என ஊர் மக்களும் மாணவியை மனதார பாராட்டி வருகின்றனர். எங்கள் ஊரில் ஒரு பிள்ளை திறமையா நீட் தேர்வில் பாஸ் ஆகிருக்குன்னா எங்களுக்கு அது பெருமைதான். அதே நேரத்தில் நாங்கள் விவசாயம் தான் முழுக்க பார்ப்போம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க யாருமே. எங்கள் ஊரில் இந்த அளவுக்கு படித்து ஒரு 2 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் போய் படித்து வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை கூட எங்களால் எந்த மாத்திரை என்னன்ற எங்களுக்குலாம் தெரியாது. ஆனால் எங்கள் இதில் படித்து அது இவ்வளோ திறமையாக எங்களுக்கு டாக்டர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி ஊரையே பெருமைப்பட செய்த மாணவி ஸ்வேதா தனது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனக்கு 5 ஆண்டுகள் மருத்துவம் படிக்க தேவையான உதவிகளை தன்னார்வ தொண்டு நிறுவனம் அல்லது மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து கொடுத்தால் உதவியாக இருக்கும் என கோரிக்கை வைக்கிறார். தந்தை டிவி செய்திகளுக்காக திருச்சுழி செய்தியாளர் அருண்குமார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.